ஸ்ரீ மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் நாள் கதை. இன்றைய கதையில் கூறப்படுவது யாதெனில், நாம் எவ்வளவு அதிகமாக கடவுளை வணங்குகிறோமோ, மற்றவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக நன்கொடை அளிக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று கூறப்படுகிறது. இன்றைய கதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகளை கூறும்போதோ அல்லது கேட்கும்போதோ அல்லது அவரது அற்புதங்களை பற்றிய உண்மையான கதைகளை எண்ணும் பொழுதோ அவர் மீதான நமது அன்பு, நம்பிக்கை மற்றும் பக்தி இன்னும் வலுவடைகிறது. நம் வாழ்வில் எங்கோ கடவுள் நிச்சயமாக எந்த வடிவத்திலும் தோன்றியுள்ளார். கடவுள் நம் விருப்பங்களை நிறைவேற்றியதை நாம் பெரும்பாலும் உணரவில்லை. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழும் போதோ, கடவுளை நாம் உணரும் போதோ அல்லது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நிகழும் போதோ, நாம் கற்பனை கூட செய்ய இயலாத ஒன்றை நினைவில் கொள்வது அவசியம். சில நேரங்களில் நாம் அவ்வளவு முயற்சி செய்யாவிட்டாலும் நீங்கள் பெறும் பலன்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை விட மிக அதிகம். பின்னர் இது உங்கள் வழிபாட்டு தெய்வத்தின் அருள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாராஷ்டிர மாநிலத்தில் கேசவ் சுவாமி என்ற மகாத்மா வாழ்ந்ததை குறித்த இதே போன்ற ஒரு கதை உள்ளது. கடவுளின் பெயரை உச்சரிப்பதால் கலியுகத்தின் அனைத்து தீமைகளையும் போக்க இயலும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒருவர் ஆரம்பத்திலிருந்தே கடவுள் பெயரை உச்சரித்தால் முதலில் அவர்களின் மனதில், பின்னர் அவர்களின் தொண்டையில், பின்னர் அவர்களின் இதயத்தில், பின்னர் இந்த வழியில் அவர்கள் அந்த பெயரின் அர்த்தத்தில் மூழ்கி விடுவார்கள். ஒருவர் ஆரம்பத்திலிருந்தே கடவுளின் நாமத்தை உச்சரிக்கவும், பின்னர் இதயத்தில் உச்சரிக்கவும், அதன் பின்னர் அருகில் இருப்பவர்களிடம் அதனை கூறி அவர்களையும் உச்சரிக்க செய்யவும். இப்போது கேசவ சுவாமி அருகிலிருந்த பக்தர்களிடம் இரவு மிகவும் தாமதமாகிவிட்டது என்றும், இரவில் பழங்கள் உட்கொள்வது எப்படியும் நல்லதல்ல என்றும் கூறத் தொடங்கினார். சுவாசம். எனவே உலர்ந்த இஞ்சி மற்றும் சர்க்கரை நல்லது, ஏனெனில் சர்க்கரை வலிமையை கொடுக்கும். உலர்ந்த இஞ்சி சளியை அளிக்கும், ஏனெனில் உண்ணா நோன்பின் போது சர்க்கரை மட்டும் உட்கொள்ளக்கூடாது என்று கூறப்படுகிறது. எனவே உலர்ந்த இஞ்சி மற்றும் சர்க்கரையை கொண்டு வாருங்கள். இப்போது மிகவும் தாமதமாகி விட்டதால் அதை தாக்கூர்ஜிக்கு வழங்குவோம். இரவு 11 மணி ஆகிவிட்டது. அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. கடைக்காரர்கள் அனைவரும் கண்ணுறக்கம் கொள்ள சென்று விட்டனர். பின்னர் ஒருவர் சென்று ஒரு கடைக்காரரை எழுப்பினார். அந்த நேரத்தில் அங்கு மின்சாரம் இல்லை, ஒளி எதுவும் இல்லை, விளக்குகள் ஏதும் இல்லை. மக்கள் மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்த அந்த காலங்களின் கதை இது. இப்போது சூட்டின் தூண்டுகளும் வசன தூண்டுகளும் ஒரே மாதிரியாக தெரிந்தன. எனவே இருட்டில் கடைக்காரர் சூட்டின் மூட்டைக்கு பதிலாக அதை சூட்டின் மூட்டையிலிருந்து 5 சீடர் வாசனை எடை போட்டார். இப்போது நீங்கள் வாசனை என்றால் என்ன என்று எண்ணுவீர்கள். உண்மையில் அப்படி என்றால் அது விஷம் ஆகும். புண்கள் மற்றும் பருக்களுக்கு மருந்து தயாரிக்கும் மருத்துவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இருட்டில் சர்க்கரையுடன் அரைக்கப்பட்டு அதிலிருந்து பிரசாதம் தயாரிக்கப்பட்டது. காணுங்கள், அது தாக்கூர்ஜிக்கும் வழங்கப்பட்டது. இப்போது கேசவ சுவாமியின் அனைத்து பக்தர்களும் இந்த பிரசாதத்தை உட்கொண்டதால் விடியற் காலையில் இறந்து விடுவார்கள் என்று தாக்கூர்ஜி கண்டார். அந்த ஏழை பக்தர்களுக்கு இது கூட தெரியாது. சூட்டின் மூட்டைக்கு பதிலாக அவர்கள் ஹால விஷத்தை உட்கொண்டார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இப்போது தாக்கூர்ஜி கரன்கர்பா செய்து பிரசாதத்திலிருந்து அனைத்து விஷத்தையும் தானே பிரித்தெடுத்தார். விடிந்ததும் அந்த தொழிலதிபர் அதே கடைக்காரர்தான் என்பதை கண்டார். இரவின் இருட்டில் கரியமில வாயுவிற்கு பதிலாக வசனத்தை கொடுத்தவர் அதனை கண்டதும் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து, என்ன நிகழ்ந்தது? சத்யநாத் ஷூட்டின் பை அப்படியே இருக்கிறது. நான் இரவில் தவறுதலாக வச்சனாகை கொடுத்து விட்டேன். அந்த ஏழை பக்தர்கள் அனைவரும் இறந்திருக்க வேண்டும். நான் அழிந்து விடுவேன். இப்போது ஏழை கடைக்காரர் பயந்து விட்டார். அவர் ஓடி வந்து, நேற்று தான் தவறுதலாக விஷம் கொடுத்ததாக யாராவது உட்கொண்டீர்களா? கேசவ சுவாமி அதை இரவே பரஷத்தில் விநியோகித்ததாக கூறினார். இப்போது அனைத்து பக்தர்களும் அதை உட்கொண்டிருக்க வேண்டும். அதை உட்கொண்டதும் கடைக்காரர் தனது பாதங்களுக்கு கீழே தரையில் உறுதியாக இல்லை என்று உணர்ந்தார். தலையை பிடித்து கொண்டு யாராவது இறந்து விட்டார்களோ என்று கூறினார்.
பின்னர் கேசவ சுவாமி எதுவும் நடக்கவில்லை என்று கூறினார். கேசவ சுவாமியும் கடைக்காரரும் ஆலயத்திற்கு சென்று தாக்கூர்ஜியின் உடலில் ஒரு மாற்றம் இருப்பதை கண்டனர். அதாவது அவரது சிலை முற்றிலும் நீளமாக மாறியது. அது மிகவும் விசித்திரமாக தெரிந்தது. மாலோ தாக்கூர்ஜியே இருந்ததாக தோன்றியது. விஷம் கொடுத்தார் கேசவ சுவாமி. இந்த முழு காட்சியையும் கண்டபோது அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். பகவானே, நீங்கள் உங்கள் பக்தியின் சக்தியால் இந்த விஷத்தை உறிஞ்சிக் கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் அனைத்திலும் வல்லவர். பூதனையின் மார்பிலிருந்து ஆலகால விஷத்தை தாங்கள் அருந்தினீர்கள். இருப்பினும் நீங்கள் அப்படியே இருந்தீர்கள். மேலும் காளிய நாகத்தின் கடி கூட உங்களை பாதிக்கவில்லை பகவானே. ஆனால் வச்சனக்கரின் இந்த விஷம் உங்களை எவ்வாறு பாதித்தது? தயவு செய்து இந்த விஷத்தின் விளைவை நீக்கி என்னை முன்பு போலவே ஆக்குங்கள். இந்த வழியில் கேசவ சுவாமி தனது கரங்களை கூப்பி அழுது தாக்கூர்ஜியை புகழ்ந்த போது கடவுளின் சிலை எந்த நேரத்திலும் முன்பு போலவே அதே ஒளியிலும் முன்பு இருந்த அதே வடிவத்திலும் மாறியது. நேரம் என்னவாக இருந்தாலும், பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும், பக்தர்களின் இதயங்களில் கடவுள் இருந்தால் அவர் தனது பக்தர்களுக்கு எந்த தீங்கும் வரவிடமாட்டார். தனது பக்தர்களை ஒருபோதும் அழிய விடமாட்டார் என்று கூறப்படுகிறது. அதேபோல் அதிசயமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் தனது பக்தர்களை பாதுகாக்கிறார். அவரது பக்தர்கள் எந்த சிரமத்தையும் எதிர்கொள்கிறார். தனது பக்தர்களின் நம்பிக்கையும் பக்தியும் உண்மையாக இருந்தால் அவர் தனது பக்தர்களை ஒவ்வொரு சந்தேகத்திலிருந்தும் ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் காப்பாற்றுகிறார். மார்கசீர்ஷ மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.